ஹை ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் தசைப்பகுதியை பயன்படுத்தி முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்காக இருந்தாலும் சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இது ஒரு ஆளினால் அழகுராஜன் கூட சொல்லலாங்க. முருங்காய் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு வேக வச்சுட்டு நம்மளுடைய முருங்கையோட தசைப்பகுதி மட்டும் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வானல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காய் தசைப்பகுதி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிறதுல ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். உடைய பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் ஃபைனலாக அரைச்ச தேங்காய் பூ, கொத்தமல்லி தூவி அப்படி இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரமாதமான முருங்கைக்காய் தொக்கு ரெடிங்க. இதே மணக்க முருங்கைக்காய் தொக்கு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.